ஹாய், காலை வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மணிக்காரை. இன்று நம்ம சவுத் கொரியால இருக்கிறோம். சவுத் கொரியால எப்படி ஒரு ஸ்பெஷல் டிஷ் மார்னிங் இவங்க என்ன சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஷ்னு பாத்தீங்கன்னா கிம்பாப். இது வந்து 90% மக்கள்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம இட்லி, தோசை, பொங்கல், வடை எப்படி நம்ம லைக் பண்ணி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி இவங்க கிம்பாப் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறாங்க. இந்த கிம்பாப் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் செஞ்சு அதை வந்து கொரியன் மக்கள் சாப்பிடும்போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறாங்க. ஸோ அதனால நம்ம இந்த கிம்பாப்ல நானும் ஒரு ஸ்பெஷலா வந்து இங்க வந்திருக்கிறேன். ஸோ வெரி ஈஸி மெத்தட் தான். பட் இருந்தாலும் அந்த செய்முறைகள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வாங்க அந்த வித்தியாசமான அந்த கிம்பாப்பை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். பட் சில விஷயங்கள் நம்ம ஊர்ல கிடைக்காது. இருந்தாலும் நீங்க அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று வச்சு அதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் இந்த கொரியன்ஸ். வாங்க அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வாங்க. ஹாய், பாருங்கள், பாயில்டு ரைஸில் நம்ம சால்ட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான சால்ட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ அந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண ஒருபாடு பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு, கே, கொரியன் லாங்குவேஜில் கே அப்படின்வாங்க. இது பேர் பார்த்திங்கன்னா எள்ளு. இந்த எள்ளு நமக்கு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் கம்மியாக போடுங்க. ஏன்னா ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்கும். கம்மியான எள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் சீஸ்மேன் சாயில், எள்ளுடைய எண்ணெய். இதை வந்து கொரியன் லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்கிரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா அந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது அந்த எண்ணெயும் அந்த நம்மளுடைய சால்ட்டு இது மூணும் போய் அந்த இதில் வந்து உரைக்கணும் அந்த ரைஸில். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜூலியன் டைப் ஆஃப் கட்டிங் வந்து கேரட்டு, அதில் நீட்டாக கேரட்டை கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு சால்ட்டு போட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா இது கிம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கீரையில் செய்யக்கூடிய ஒரு ஷீட்டு. இங்கே கொரியாவில் கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரையில் செய்யக்கூடிய ஷீட்டு பேர் தான் கிம்பாப்புன்னு சொல்கிறது. அதுதான் கீம், அந்த இலை பேர் தான் கீம் அந்த ஷீட்டு. அது கீழே பாருங்கள் மூங்கில் இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மூங்கில், சின்ன மூங்கிலை வந்து ஒரு தட்டு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னா அது ரோல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பாருங்கள். ஹேம், இது வந்து பன்னிக்கறி. அதுக்கு பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா வாங் அப்படின்னு சொல்லுவாங்க. பீன்ஸ் மாதிரி உள்ள ஒரு ஊறுகாய்ங்க. ஸோ அது வந்து உள்ள புளிப்பாக இருக்கும். அது முள்ளங்கி. அந்த முள்ளங்கியில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியை வந்து தாமுஜா அப்படின்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிராபும் ஃபிஷ்ஷும் கலந்த மீட்டு. இது பேர் பார்த்திங்கன்னா பச்சல்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா முட்டை. நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டு அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அந்த முட்டை. இந்த 5 இன்க்ரீடியன்ட் தான் இம்பார்ட்டன்ஸ். அதில் பார்த்திங்கன்னா அந்த கேரட்டோட சேர்த்து 6 வரும். ஸோ அது பேஸில் வந்து அந்த மூங்கில் தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கீமை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸை என்ன செய்யணும், அந்த கீம் ஃபுல்லாக அந்த பரவலாக அப்படி ரொம்ப ஜாஸ்தியான ரைஸ் வச்சிடக்கூடாது. அதுக்கு தேவையான ரைஸை கொஞ்சம் அந்த ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக பரவலாக ஃப்ளாட்டாக தட்டிக்கிட்ட விற்பாடு தான் நம்ம அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப்பே வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு 6 ஸ்டஃப் இருக்குது பாருங்கள். அந்த முள்ளங்கி தாமுஜா அது வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீட்டு, நண்டும் மீனும் சேர்ந்த அந்த மீட்டு தான், அந்த மீட்டு பேர் தான் பச்சல்னு சொல்லுவாங்க. பச்சல் வச்சுட்டு இந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கேரட்டை ஸ்டஃப் பண்ணணும். அந்த கேப்பில் ஃபுல்லாக என்ன செய்யணும், அந்த கேரட்டை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேம், நம்ம பன்னிக்கறி. இங்கே வந்து நீங்கள் வேணால் சிக்கன் கூட நீங்கள் வந்து சாசேஜில் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பன்னிக்கறி தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹேம். அந்த ஹேமை என்ன செய்யணும்னா ஒரு 2 பீஸ் அந்த ஹேமை அதுக்கு மேலேயே நம்ம அப்படியே லேயர் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பீன்ஸ் மாதிரி உள்ளது குவாங்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை ஸ்லைஸ் பண்ண முட்டையை நம்ம அது மேலே வச்சுட்டு கொஞ்சோண்டு இந்த கார்னரில் அப்படியே தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணணும், வாட்ரு அப்ளை பண்ணிட்டு அப்படியே சேர்ந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். அந்த மூங்கிலோடு அதை ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ரோலிங். அதனால தான் அந்த கீழே வந்து மூங்கில் ஷீட் கொடுத்துருக்காங்க. அது நல்லா அழுத்தமாக கொஞ்சம் புஷ் பண்ண மாதிரி நம்ம அதை ரோல் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக அது இருக்கும். நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது வெளியில் போகாது இந்த ரைஸு, இந்த உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பாருங்கள். ஸ்லைஸ் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு வருதா பாருங்கள், நீட்டாக வருதா. இது தான் வந்து இங்கே கொரியனில் கிம்பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபேமஸான ஃபுட்டு. இங்கே கொரியன்ஸ் மோர் பீப்புள்ஸ் இதை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இதுக்கு கிம்பாப்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே பிளாக் கலர் கருப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு, அது பேர் தான் கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரையில் தயாரிக்கக்கூடிய ஷீட் அது. பாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ், பாயில்டு ரைஸை தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிம்பாப். இது வந்து கொரியாவில் ரொம்ப ஃபேமஸானது. இந்த மாதிரி எதுக்கு நாங்கள் சில்வர் ஃபாயிலில் வந்து இதை கட் பண்ணி பீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா,
இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சேலிங்க்காக, நாங்கள் ரீட்டைல் சேலிங்க்காக இதை நாங்கள் பேக் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவோம். இது காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆஃபீஸ் வரவங்க என்ன செய்வாங்கன்னா இதை வாங்கிட்டு போய் டேபிளில் உட்காந்து அவங்களே அதை சாப்பிட்டுப்பாங்க பிரித்து. இது கூட எதுவும் பெருசாக ஒன்றும் காஃபி டீ அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. பெருசாக ஒன்றும் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதுவும் சாப்பிட மாட்டாங்க காலையில். இது காஃபி டீயோட சேர்த்து வச்சு இதை சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவாங்க. ஸோ இது ஒரு ஃபேமஸான டிஷ்ஷுன்னு வந்து கொரியாவில் சொல்லலாம் இதை. ஸோ இது இந்தியாவில் வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஷீட்லாம் வந்து இந்தியாவில் கிடைக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இருந்தாலும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.